இன்னைக்கு கூட பல்கேரியா தேசத்திலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1948ஆம் ஆண்டு பல்கேரியா தேசத்திலே அநேக பரிசுத்தவான்களை, சபை ஊழியர்களை, விசுவாசிகளை இயேசுவின் நாமத்துக்காக சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். அவர்கள் உளவாளிகள் என்று சொல்லி முத்திரை குத்தப்பட்டு சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டார்கள். அங்கு பலவிதமான வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், ஒவ்வொரு நாளும் ஜீவனா மரணமா என்கிற ஒரு பெரிய மரண போராட்டத்துக்குள், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவர்கள் அங்கு கிடத்தப்பட்டார்கள். அவ்விதமான சூழ்நிலையிலே ஹெர்லன் பாப்போ என்ற ஒரு தெய்வ ஊழியர் அவர் சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது ஒரு முறை தன்னுடைய அருகிலே இருந்த ஒரு மனிதனை பார்த்தார். அந்த மனிதனுடைய கையிலே ஒரு புஸ்தகம் இருந்தது. அந்த புஸ்தகத்தின் ஒவ்வொரு பக்கங்களையும் அவன் கிழித்து அதை சுருட்டி அவன் ஸ்மோக் பண்ணுவதற்காக அவன் அதை பயன்படுத்துகிறதை அவன் பார்த்தார். அவன் அருகிலே கடந்து சென்று அந்த அந்த புஸ்தகத்தை எடுத்தார், கையில் எடுத்து பார்த்தார். இவர் அதை பார்க்கும்போது அவரிடத்துல கேட்டார், இதை நீ எங்கிருந்து பெற்றுக்கொண்டா என்று சொல்லி. உடனே அந்த மனிதன் சொல்லுகிறான், இதை நான் இந்த சிறைச்சாலைக்கு வருவதற்கு முன்பாக குப்பை தொட்டிலிருந்து இந்த புஸ்தகத்தை நான் எடுத்தேன் என்று சொன்னான். இவர் சொன்னார், எப்படியாவது எனக்கு இந்த புஸ்தகத்தை தந்து விடு என்று சொல்லி கேட்கிறார். அப்ப அவன் சொல்றான், இந்த புஸ்தகத்தை நான் தர முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய கையில் அதை பிடுங்கி வேகமாக பிடுங்கி வைத்துக் கொண்டார். இவரோ சத்தமிட்டு அழ ஆரம்பித்தார், எப்படியாவது எனக்கு இந்த புஸ்தகம் வேண்டும் என்று. இவருடைய அழுகையின் சத்தத்தை பக்கத்தில் இருந்த எல்லா சிறை கைதிகளும் பார்க்கிறார்கள். அப்படியாக தேம்பி அழுதார். கடைசியாக இதற்கு ஒரு யோசனை வந்தது. அந்த சிறைச்சாலையிலே வேலை செய்யும் போது கொஞ்சம் பணம் கொடுப்பார்கள், அதை அவர் சேர்த்து வைத்திருந்தார். அந்த பணம் முழுவதையும் நான் உனக்கு தருகிறேன், எனக்கு இந்த வேத புஸ்தகத்தை தருவாயா என்று சொல்லி கேட்கிறார். அப்படியாக அந்த முழு பணத்தையும் அவருடைய கையிலே கொடுத்து அந்த வேத புஸ்தகத்தை சந்தோஷத்தோடு வாங்கி கொண்டார். அவர் சொல்லுகிறார், அந்த வேத புஸ்தகத்தை பெறுவதற்காக ஒருவேளை அந்த மனிதன் என்னுடைய கையை வெட்டி கேட்டிருப்பானா, என் கையை கொடுத்திருப்பேன். என் காலை வெட்டி கேட்டுதான் என் காலை கூட கொடுத்திருப்பேன். எதையுமே வேத புஸ்தகத்தை பெற்றுக் கொள்வதற்காக நான் இழப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அந்த வேத புஸ்தகத்தை பெற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்ல, அதை பெற்றுக்கொண்ட உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த வேத புஸ்தகத்தை எடுத்து ஒரே நாளில் 47 அதிகாரங்களை மனப்பாடம் செய்தார். 47 அதிகாரங்களை சிறை அதிகாரிகளுடைய கண்களிலே படாமல் அதை மறைத்து வைத்தார். ஏனென்றால் எப்ப வேண்டுமானாலும் அந்த புஸ்தகத்தினுடைய கையில் அவர்கள் பிடுங்கி எறிந்து விடுவார்கள். அதனால அதை மிகவும் பத்திரமாய் ஒழித்து வைத்தார். அதை அநேகருக்கு அந்த சத்திய வசனங்களை, ஜீவ வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் அநேகருக்கு சிறைச்சாலைந்தவர்களுக்கு அவர் அறிவித்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் மூலமாய் அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள், அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் கைகளில் இருக்கிற வேதாகமத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? ஒரு முறையாக அதை முழுமையாய் படித்திருக்கிறீர்களா? அதனோட வசனங்களை மனப்பாடம் செய்திருக்கிறீர்களா? வேத புஸ்தகம் கிடைக்கக்கூடாத ஒரு கொடிய காலம் ஒருவேளை உங்களுக்கு வருமானால் நீங்கள் எப்படி தப்பி பிழைப்பீர்கள்? கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் மட்டும்தான் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு அந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே வைத்து வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய குமாரனா இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, வேதாகமத்தை சரியாய் பயன்படுத்த, அதை ஒரு பொக்கிஷமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பயன்படுத்த கிருபை தாங்கப்பா. இந்த வார்த்தைகளை அப்படியே உட்கொண்ட எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய ஆண்டவரே. அதை மனப்பாடம் பண்ணி அதன்படி வாழ, சத்தியத்துக்காக வாழ கிருபைகளை கொடு, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.